Hello guys, again welcome back to my channel. நாம ஆல்ரெடி இந்த சேனல்ல ஃபட்டாக் பே அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், அதாவது அதில் கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் கிடைச்ச லோன் டீடைல்ஸ் பற்றியும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதில் ஒருவேளை நீங்கள் வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், நம்ம எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது, இதை பற்றின டீடைல்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பட் இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ், அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ்லாம் ஒரு டைம் கண்டிப்பா அஃபிஷியல் சோர்சஸ்ல வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா தான் ட்ரை பண்ணணும், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தாலுமே ஒரு டைம் ஷார்ட்டா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இவங்க ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 20,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் கூட பர்சனல் லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. டிஸ்பர்சல் டைம் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 7 minutes தான். எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது, பிரான்ச்சையும் விசிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஈனச் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிஸ்பர்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இதுவே லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 இருந்து கூட அப்ரூவல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% இருந்து அதிகபட்சமாக அப்ராக்சிமேட்டாக 36% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் டென்யூர் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 to 24 months அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்துட்டு அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான லோன் அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த விதத்தில் லாஸ்ட் டைம் நாம ட்ரை பண்ணி பார்க்கும்போது FDPL அந்த ஃபினான்ஸ் சைடு இருந்து ஒரு 20,000 லோன் அப்ரூவல் கொடுக்கறதாவும் அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 42% இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் நமக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ஃபைனல் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நாம லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ரீபேமெண்ட் பண்ண உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் EMI லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் லாஸ்ட் டைம் நாம அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, இதில் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாகவும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நாம இப்போ நமக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 4,251 ரூபாயிலிருந்து 5,000 வரைக்கும் நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 400 + GST அப்படிங்கிறத நம்ம ப்ராசஸிங் ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த விதத்தில் நண்பர் ஒருத்தருக்கு 55,000 ரூபாய் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலுமே அவங்க அந்த 55,000 ரூபாயும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ண முடியாது. சின்ன அமௌண்ட்டாக தான் அவங்க அன்லாக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5,000 ரூபாய் மட்டும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அதை அவர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறமா ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த 5,000க்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து 5,706 ரூபாய் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 monthக்கு டோட்டல் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் இவர் மோர் தென் 30 days அப்படிங்கிறது கிராஸ் பண்ணதுனால ஒரு சில பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அது இல்லாமல் பெனால்ட்டி சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவர் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண அந்த அமௌண்ட்க்கு 5,706 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் முழு அமௌண்ட்டையும் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கூட ஸ்பெசிஃபிக்காக 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ எவ்வளோ வேணாலும் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாலுமே ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்க்கு அவங்க ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணாதனால 18 வயசு கம்ப்ளீட்டான பர்சன்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்பொழுது அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் அந்த அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறது இவங்க எவ்வளோ கொடுத்தாலுமே 20,000 கொடுத்தாலும் சரி இல்லை 50,000 கொடுத்தாலும் சரி, ஆரம்பத்தில் அதிலிருந்து ஒரு 5,000 மட்டும் தான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 அப்படிங்கிறது தான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 month தான் டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் லேட் பேமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே அதிகமாக தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி இந்த ஃபட்டாக் பே அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் இதில் ஒருவேளை நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லை ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.